வணக்கம் மக்களே. ரேஷன் கடையில் வாங்குகிற பாமாயில் எண்ணெயை யூஸ் பண்ணுறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க. முட்டி வலிக்குமோன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஆனால் நான் காலங்காலமாக இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இதை நான் சுத்திகரிப்பேன். எப்படி சுத்திகரிக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கணும். எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்துக்கணும். அது தோசை மாதிரி லைட்டாக தட்டி வச்சுக்கணும். அதில் கல் உப்பு வச்சு அந்த நடுவில் புளிக்கடை கல் உப்பு வச்சு இது மாதிரி ஹோல் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஹோல் பண்ணி கல் உப்பு வராத மாதிரி வெளியே வர மாதிரி ஹோல் பண்ணிக்கணும். ஹோல் பண்ண பிறகு நல்லா பால் மாதிரி நல்லா உருண்டையாக இறுக்கி பிடிக்கணும். எண்ணெயை லைட்டாக கொதி வந்த பிறகு அந்த பால் அதில் போட்டுடணும். இது மாதிரி தான் நான் காலங்காலமாக ரேஷன் பாமாயில் எண்ணெயை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இதில் சமையலேருந்து எல்லாமே இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி நல்லா கொதி வந்த பிறகு ஆற விட்டுறணும். கருப்பு கலரில் வந்துடும். அந்த உருண்டை கருப்பில் வந்தோன்னா ஆற வச்ச பிறகு அந்த உருண்டையை எடுத்துகிட்டு வெளியே போட்டுடணும். இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் எண்ணெயை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய் மக்களே.